Welcome to Shubha's World. In the video, we will episiotomy பத்தி பார்க்க போறோம். Episiotomy னா என்ன? Normal delivery, அதாவது vaginal birth போது பேபியை குயிக்கா டெலிவர் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன்ல கொடுக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் கட் தான் episiotomy. அதோட full details நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் இந்த வீடியோல சொல்ற விஷயம் எல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணிக்கிட்டது. அண்ட் நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது அண்ட் அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேஜஸ்ல படிச்சு டாக்டர் கிட்ட கேட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஒரு நார்மல் டெலிவரி நடக்கும்போது, அதாவது வெஜைனல் பர்த் நடக்கும்போது குழந்தையோட தலை கிரவுன் ஆகுற டைம்ல குழந்தைய குவிக்கா டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த வெஜைனல் ஓப்பனிங்க கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக ஒரு சர்ஜிக்கல் கட் கொடுப்பாங்க. லோக்கல் அனஸ்தேஷியா கொடுத்துட்டு உங்களோட டாக்டர், உங்களோட ஆப்ஸ்டட்ரிஷியன், அண்ட் அந்த கட் தான் எபிசியோட்டமி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெலிவரின்னு வரும்போது இது மோர் காமன் தேன் சப்சிக்வெண்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் டெலிவரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் டெலிவர் பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ்க்கு இந்த எபிசியோட்டமிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல ரூட்டீனா பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு. பட் இப்போ அத ரூட்டீன் பிராக்டிஸ்ல அது இல்ல. அதாவது எல்லா ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ்க்கும் எல்லா ஃபர்ஸ்ட் டெலிவரிஸ்க்கும் இது பண்றாங்களான்னா அப்படி கிடையாது. இப்போ அத ரூட்டீன் பிராக்டிஸ்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒன்லி இஃப் மெடிக்கலி நெசசரி, ஸோ ஒன்லி அவசியம் இருந்தா மட்டும்தான் இந்த எபிசியோட்டமி பண்ணணும். மோஸ்ட் காமனா இது எப்போ ரெக்கமெண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபி டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னு சொல்றாங்க. அதாவது பேபியோட ஹார்ட் ரேட் ஏற இறங்க இருக்கு, பிகாஸ் அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் ஆகுது பேபிக்குன்னா. அப்ப டக்குன்னு பேபியை டெலிவர் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன்ல இந்த எபிசியோட்டமி கொடுத்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இல்லனா பேபி ரொம்ப பெரிய பேபியா இருக்காங்கன்னா, இல்ல ஷோல்டர் டிஸ்டோஷியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, குழந்தையோட ஷோல்டர் டெலிவர் ஆகுறதுல டிஃபிகல்ட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த எபிசியோட்டமி. இல்லைன்னா ஃபோர்செப்ஸ் ஆர் வேக்யூம் யூஸ் பண்ணி டெலிவரி பண்றாங்க இல்லையா, அசிஸ்டட் டெலிவரி. ஸோ அந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் ஆர் வேக்யூம் யூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த எபிசியோட்டமி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலி எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில அந்த எபிசியோட்டமி கட் கொடுத்தாங்க. பிகாஸ் நான் இன்டர்னலா டேர் ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது, இன்டர்னலா டேர் ஆகுறேன் அப்படின்ற சிச்சுவேஷன்ல குவிக்கா டெலிவர் பண்ணிடலாம் பேபியை, ஃபர்தர் டேரிங் ஆகாம அப்படின்னு சொல்லி எபிசியோட்டமி கொடுத்தாங்க எனக்கு. பட் நான் சொன்ன மாதிரி செகண்ட் டெலிவரியிலலாம் அந்த மாதிரி எபிசியோட்டமி தேவைப்படல. ஸோ யூஸ்வலி ஃபர்ஸ்ட் டெலிவரியில தான் இது ரொம்ப காமன். ஸோ இது கொடுக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா? இந்த சர்ஜிக்கல் கட் பேசிக்கா ஸ்கின்னை கட் பண்றாங்களே, அதுவும் அப்படி ஒரு சென்சிட்டிவ் ஏரியால ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும். அப்படி கிடையாது. பிகாஸ் அந்த எபிசியோட்டமி கொடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன்ல உங்க டாக்டர் ஒரு அந்த ஸ்கின், அந்த பெரினியம் அப்படின்ற ஏரியால தான் அந்த எபிசியோட்டமி கொடுக்கறாங்க. பெரினியம் அப்படிங்கிறது அந்த வெஜைனல் ஓப்பனிங்க்கும் மோஷன் போற இடத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்குல்ல, அதை தான் பெரினியம்னு சொல்றோம். ஸோ அங்க ஆக்சுவலி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு குவிக்கா ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ மரத்து போற ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த எபிசியோட்டமி கட் கொடுக்கறாங்க. ரெண்டு விதமான கட்ஸ் இருக்கு எபிசியோட்டமியை பொறுத்த வரைக்கும். ஒன்னு மிட்லைன் இன்சிஷன், இன்னொன்னு மீடியோ லேட்டரல் இன்சிஷன் அப்படின்றாங்க. பேபியோட ஹெட் கிரவுன் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷன் போது இதுதான் வெஜைனல் ஓப்பனிங் அப்படின்னா, நேரா இங்க கீழே கட் கொடுக்கக்கூடியது தான் மிட்லைன் கட் அப்படிங்கிறது. ஸோ மிட்லைன் எபிசியோட்டமி. அண்ட் அது கொஞ்சம் ரிஸ்கி, பிகாஸ் இன்னும் கொஞ்சம் டேர் ஆனா அது மோஷன் போற பேசேஜ் வரைக்கும் டேர் ஆயிடும். ஆனா அது லெஸ் பெயின்ஃபுல் அண்ட் சீக்கிரம் ஹீல் ஆயிடும். மீடியோ லேட்ரல்ங்கிறது இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சைட்ல கட் பண்றது தான் மீடியோ லேட்ரல் அப்படிங்கிறது. மீடியோ லேட்ரல் லெஸ் ரிஸ்கி, பிகாஸ் அது சைட்ல இருக்கு,
பட் அது இன்னும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான கட் ஹீல் ஆகுறதுக்கும் கொஞ்சம் லாங்கர் ஆகும். அண்ட் குழந்தை பிறந்து அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிளசண்டாவும் டெலிவர் ஆன அப்புறம் உங்க டாக்டர் வந்து சூச்சர்ஸ் போட்டுடுவாங்க, ஸ்டிச்சஸ் போட்டுடுவாங்க. அவங்க வந்து டிசால்வ் ஆகக்கூடிய மாதிரி ஸ்டிச்சஸ் தான் போடுவாங்க, அதாவது தானாவே கரைஞ்சிடும். ஸ்டிச்சஸ் எல்லாம் ஹீல் ஆகும்போது தானாவே அப்சார்ப் ஆயிக்கும், அது வந்து பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த ஸ்டிச்சஸை வந்து எப்படி இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும், எப்படி கிளீனா மெயின்டைன் பண்ணணும், அது ஹீல் ஆகுற வரைக்கும் எப்படி கேர் பண்ணணும், பெயினை எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் நார்மல் டெலிவரி ரிகவரி அப்படின்ற வீடியோ 2 வீடியோ இருக்கு, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ இந்த ஸ்டிச்சஸோட கேர் அண்ட் பெயின் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு அந்த மாதிரி 2 வீடியோஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் கேர் வீடியோலயே நான் சொல்லி இருப்பேன், ஆல்சோ அடிஷனல் ஷார்ட்ஸும் ஒன்று போட்டேன், தட் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ போஸ்ட்மார்ட்டம் செக்அப். ஸோ நார்மல் டெலிவரினா 6 வீக்ஸ்ல இருந்து 8 வீக்ஸ்க்கு நடுவில் போஸ்ட்மார்ட்டம் செக்அப் போகணும். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சா, நீங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணலாமா, பர்த் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் செக்அப். சிசேரியன் டெலிவரினா 8 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க போய் போஸ்ட்மார்ட்டம் செக்அப் பண்ணிக்கணும். கட்டாயம் போய் எல்லாரும் அந்த ஃபாலோ அப் போஸ்ட்மார்ட்டம் செக்அப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசியோட்டமி இப்போ வந்து ரூட்டீனா பண்ணக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம சில டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த எபிசியோட்டமி வந்து பண்றதே வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு நார்மல் நேச்சுரல் டேரை விட எபிசியோட்டமி டேர் ஆர் எபிசியோட்டமி கட் வந்து ஹீல் ஆகுறதுக்கு லாங்கர் டைம் எடுக்குது, அதிக பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த எபிசியோட்டமி கட்டுங்கிறது ஒரு கிளீன் கட், ஸோ ஸ்கின் வந்து இப்படி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்கின் கூடுறதுக்கும் அந்த ஒரு மாதிரி ஜாக்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் டேர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கூடுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குன்றாங்க. ஸோ நேச்சுரல் டேர் வந்து ஃபாஸ்டரா ஹீல் ஆயிடும் ஸ்டிச் பண்ண அப்புறம் அப்படிங்கிறது தான் ஐடியா. சில பேர் வந்து எபிசியோட்டமி கட்டி எனக்கு கொடுக்கல, நான் வந்து நேச்சுரலா கொஞ்சம் ஆனா டேர் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் டெலிவரியில அப்படிம்பாங்க. அப்படி நேச்சுரலா டேர் ஆகும்போது பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்குமானா கிடையாது. அது எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா பர்னிங் மாதிரி இருக்கும், ஸ்கின் வந்து எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இங்க இருக்க ஒரு ஸ்கின் வந்து டேர் ஆகுதுன்னு வைப்போமே, அப்போ இருக்கக்கூடிய பெயின் மாதிரி அது இருக்குமானா அப்படி இருக்காதுன்றாங்க. ஏன்னா அந்த டெலிவரி டைம்ல அந்த பேபியோட தலை கிரவுன் ஆகுற டைம்ல நீங்க டேர் ஆகும்போது ஆல்ரெடி அங்க பிளட் சர்க்குலேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த ஸ்கின்னோட சென்சேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி ஒரு ஸ்கின் டேர் ஆகுறது அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது, அது வந்து ஸ்கின் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நார்மல் டெலிவரி அன்மெடிகேட்டடா பண்ணிக்கிட்டவங்க நேச்சுரலா டேர் ஆகும்போது. ஸோ அதனாலதான் இந்த டிபேட் தட் எபிசியோட்டமி அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அன்லெஸ் இட்ஸ் ரியலி ரியலி நெசசரி, இல்லைன்னா நேச்சுரலா டேர் ஆகட்டும் பரவாயில்லை அப்படின்னு சில எக்ஸ்பர்ட் சொல்றதுக்கு இதுதான் ரீசன். that it's not really very painful, also அது வந்து ஃபாஸ்டரா ஹீல் ஆயிடுது, இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க்கும் வந்து கம்மியாயிருதுன்றாங்க நேச்சுரல் டேர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த எபிசியோட்டமி தேவைப்படாம ரொம்ப அதிகமா டேரும் ஆகாம டெலிவர் பண்றதுக்கு என்ன வழி? ஸோ நார்மல் டெலிவரின்னு வரும்போது டேர் ஆகுறத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல டெலிவர் பண்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. கிராவிட்டியோட யூஸ் இருக்கிற மாதிரி நீங்க பொசிஷன்ல இருக்கணுங்கிறாங்க. ஸோ எது வர்ஸ்ட் பொசிஷன் டு டெலிவர்னா லைங் டவுன் ஆன் யுவர் பேக், ஸோ மல்லாக்க படுத்து இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல டெலிவர் பண்றது கரெக்ட் இல்லைங்கிறாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி டேரிங்கோ எபிசியோட்டமிக்கோ வந்து அதிகமான ஒரு ரீசன் ஆயிடுது. அதை விட கூட நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணி டெலிவர் பண்றதோ இல்ல டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல ஈவன் சைட் லைன் பொசிஷன் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க டெலிவர் பண்றதுக்கு. இப்ப என்னோட 2வது டெலிவரி ஸ்டோரியில நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட அந்த
பெட்டை வந்து அப்படியே இன்க்ளைன் பண்ணிட்டாங்க அந்த புஷிங் எஃபெக்டிவா இல்லாத போதுன்னு. அந்த மாதிரி அட்லீஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்தபடி இல்ல கொஞ்சம் நிமிர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஸோ எனி பொசிஷன் இஸ் ஓகே, எனி பொசிஷன் இஸ் பெட்டர் தென் அப்படியே பிளாட்டா படுத்துட்டு டெலிவர் பண்றது. அதுதான் அந்த பிளாட்டா படுத்துட்டு மல்லாக்க படுத்து அது ஆன் யோர் பேக் படுத்துட்டு டெலிவர் பண்றது தான் worst பொசிஷன் ஃபார் டெலிவரிங்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சிலப்ப நீங்க வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, எஸ்பெஷலி இங்க வெஸ்ட்ல வந்து மிட்வைஃப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்ட்டு பெரினியல் மசாஜ் பண்ணா டயரிங் வந்து அவாய்ட் பண்ணலாம் டெலிவரியில, நார்மல் டெலிவரி டைம்லன்னு. அது வந்து ஒரு மித் அப்படின்னு இப்ப சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அப்படி எதுவுமே கிடையாது. அந்த பெரினியல் மசாஜ் வந்து டேர் வராம இருக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்றது இல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ தட்ஸ் டோட்டலி அன்னெசரி. அண்ட் பெரினியல் மசாஜ் வந்து ரொம்ப கிரேட் டேர்ஸ் ஆகாம இருக்கும்னு சொல்றதெல்லாம் ஒரு மித். ஸோ நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, உங்க டாக்டர் கிட்ட எபிசியாட்டமியோட பாலிசி என்ன, அவங்க நார்மல் டெலிவரி அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரினா எபிசியாட்டமி கண்டிப்பா கொடுப்பாங்களா, இல்ல அவசியம் இருந்தா மட்டும்தான் எபிசியாட்டமி கட் கொடுக்கிற டாக்டரா, அவங்களோட பாலிசி என்ன, அவங்களோட ரூட்டீன் பிராக்டிஸ் என்ன அப்படிங்கறதும் நீங்க உங்க டாக்டர் கிட்ட, அதாவது உங்க அப்ஸ்டட்ரிஷியன் கிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் ஆர் குவெஷன்ஸ் இருக்கு இதை தாண்டினா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். until then take care.